ஒருத்தனுக்கு வயசான அப்பா இருக்கும், உன் வாப்பாவுக்கு வயசாயிடும், கால் சரியா கேட்காது. சரியா கேட்காதனால அவன் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது அவன் கிட்ட கேட்பாங்களாம், வாப்பா என் பிள்ளைய மருந்து வாங்கிட்டு வாப்பா, பாப்பாவுக்கு ஒரு இரும்பலா சளியா இருக்கு, பாப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வாப்பான்னு சொன்ன உடனே பிள்ளை போய் மருந்து வாங்கிட்டு வருவான். மருந்து வாங்கிட்டு வந்து வாப்பா கிட்ட, வாப்பா இருந்தா வாப்பா இரும்பலா இருக்குன்னு சொன்னியே, மருந்தா இருந்தா வாப்பான்னு சொல்லி கொடுப்பான். என்னதுடா மகனே அப்படின்னு கேட்டான். நான் வாப்பா என்ன கொண்டு வந்துருங்க கேட்டான். அப்பா மருந்து வாங்கிட்டு சொன்னல, இந்த மருந்து. என்ன வாப்பா என்ன கொண்டு வந்திருக்க? அப்பா மருந்து வாங்கின சொன்னல, அதுதான் மருந்து வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னா. என்னப்பா கொண்டு வந்திருக்க? கிளம்பா, எத்தனை முறை சொல்வது, மருந்து கேட்ட மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன் என் உயிரை எடுக்கிற, எங்க நான் போய் சாவறேன் தானே, ஏன் இப்படி உயிரை வாங்குறேன்னு கேட்ட உடனே தந்தை சொன்னாரா, கோவமே படல, இங்க வா அப்பா, இங்க வா, இங்க பீரோ மேல ஒரு டைரி கொண்டு வாடினாராம். டைரியை கொண்டு வந்தான். துறப்பா. அப்பா சொன்னாராம், துறப்பா படினாராம். படிச்சு பார்த்தா, இது என்ன, இது காகம். இன்னும் படிப்பா, இது என்ன, இது காகம். அடுத்த பக்கத்துல படிப்பா, இது என்ன, இது காகம், இது என்ன, இது காகம், இது என்ன, இது காகம். இது எழுதி வச்சிருக்க, இது என்ன, இது காகம் எழுதி வச்சிருக்கீங்க. இல்லப்பா, உன்னை நீ சின்ன பிள்ளையில இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு சந்தைக்கு மீன் மார்க்கெட்டு கூட்டு போனேன். அங்க கூட்டு போகும்போது நீ என்ன நான் உன் கையை முடிச்சு கூட்டு போனேன், உன்னை பாத்துக்கிட்டேன் நானு. அங்க மீன் சத்தைகளை காகம் தின்று கொண்டு இருந்தது. நீ கேட்ட, வாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ திரும்பவும் கேட்ட, பாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ திரும்பவும் கேட்ட, பாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ அத்தனை முறை நான் கேட்கும் பொழுது நான் உனக்கு காகம் காகம் என்று நான் சொல்லி கொடுத்தேனே, 3 முறை கேட்டதுக்கு என்னை திட்டுகிறாயா என்று சொன்ன வரலாறுகள் உண்டு. நமக்கு படிப்பினையாக எடுத்துக்கணும். இது ஒரு சம்பவம் கதையா இருந்தாலும் நமக்கு படிப்பினையா எடுத்துக்கணும். நம்முடைய சிறு பிராயத்தை யோசித்து பாருங்கள். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்றுவார்கள். எனக்கு ஏன் பிள்ளைதான் வசந்தவனா இருப்பாங்க. எந்த அத்தம்மாவை போய் கேட்டு பாருங்க, அவங்க தங்களுடைய பிள்ளையதான் வசந்து பார்ப்பாங்க. புள்ள படிக்கலனாலும் சரி, மக்கு சாம்பிராணியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைதான், அவங்களுக்கு அவங்க பிள்ளைதான். எந்த பெற்றோராச்சு, எந்த அம்மா அப்பாவாச்சு என் பிள்ளை நாசமா போன நினைச்சிருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வரலாறுகளை எடுத்து காட்ட முடியுமா? என் வாப்பா என் அம்மா வாப்பா நான் நாசமா போன நினைச்சாங்க சொல்ல முடியுமா? எந்த பெற்றோர்களும் அப்படி நினைக்க மாட்டார்கள். என் புள்ள நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, நான் வாழ்ந்த மாதிரி என் புள்ள வாழக்கூடாது, என் புள்ள கண்ணியமா வாழணும்னு சொல்லி நமக்காக வேண்டி இருந்தவர்கள் அவர்கள், நமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவர்களை விட்டு விடாதீர்கள், அவர்களை விட்டு விடாதீர்கள். அவர்கள் கையில் இருப்பவர்கள். உண்மையை நிச்சயமாக சொல்கின்றேன், பெற்றோர்களை உபகரிக்கக்கூடிய பாக்கியம், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ரஹ்மத்தானவர்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் தெரியும், அது உங்களுக்கு